ஓம் நமோ வெங்கடேஷாய. திருப்பதி முதியோர் தரிசனம் பற்றின தவறான தகவல்கள் ஒரு சில சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் பகிரப்பட்டு வர்றதை யாரும் நம்ப வேண்டாம்னு சொல்லி சரியான தகவல்கள் என்னங்கிறது மறுபடியும் டிடிடி சொல்லியிருக்கிறாங்க. சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான திருப்பதி தரிசன டிக்கெட் பற்றின லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். டிடிடியில் சொல்லியிருக்கிறதோடு சேர்த்து நீங்களும் நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதோடு சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். திருப்பதி முதியோர் தரிசன டிக்கெட் ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. மலை மேலேயோ கீழ் திருப்பதியிலையோ கொடுக்கறது கிடையாது. எப்போ இதோட புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிடுறாங்க. இப்போது அக்டோபர் மாதம் வரைக்கும் கொடுத்து முடிச்சிட்டாங்க. பிரம்மோற்சத்துக்கு ஓப்பன் பண்ணலையே, 4ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரைக்கும் ஓப்பன் பண்ணுவாங்களான்னா கேன்சல்டுன்னு டிடிடியில் சொல்லிட்டாங்க. இன்கேஸ் ப்ரிவிலேஜ்டு தர்ஷன் கேன்சல்டுன்ட்டு சொல்லிட்டாங்கன்னா அது ஓப்பன் பண்ண மாட்டாங்க. அது முதலே தெரியப்படுத்திடுவாங்க. மற்றபடி எல்லா நாட்களுக்குமே இந்த சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போ அடுத்து நவம்பர் மாதத்துக்கு உண்டான புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஜென்ரலாக ஒரு மாதத்தில் 22ஆம் தேதி 23ஆம் தேதி இந்த 2 நாளில் ஏதாச்சும் ஒரு நாளில் கரெக்டாக மத்தியானம் 3 மணி போல் இந்த முதியோர் தரிசனத்துக்கு உண்டான டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க ஆன்லைனில். இந்த டிக்கெட் ஃப்ரீ தான், நம்ம யாருக்கும் பைசா கொடுக்க வேண்டாம். புக்கிங் ஓப்பன் பண்ணுறப்போ ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. சீனியர் சிட்டிசனோட வயசு லிமிட் என்ன அப்படின்னா, ஜென்ஸாக இருந்தாலும் சரி, லேடிஸாக இருந்தாலும் சரி, 65 வயசு நடந்துட்டு இருக்கலாம், இல்லைனா 65 வயசு மேலேயாக இருக்கணும். அவங்க தான் எலிஜிபிள் சீனியர் சிட்டிசனுக்கு. கூட அட்டெண்டர், ஸ்பவுஸ், அதாவது ஹஸ்பண்டாக இருந்தால் ஒய்ஃபாக இருந்தால் ஹஸ்பண்ட் போகலாம். இல்லாத பட்சத்தில் பிளட் ரிலேட்டிவ்ஸும் அலோ பண்ணுறாங்க. அந்த அட்டெண்டரோட புக்கிங்கும் இந்த சீனியர் சிட்டிசன் புக்கிங்லேயே சேர்ந்து பண்ணியிருக்கணும். ஒருத்தர் தான் நம்ம அட்டெண்டராக தேவைப்பட்டால் புக் பண்ணிவிட்டு நம்ம கூட அழைச்சிட்டு போகலாம். அந்த அட்டெண்டர் பிளட் ரிலேட்டிவ்ஸோட கூட இருக்கலாம். அவங்களோட ஏஜ் லிமிட் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. 50 வயசு இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். நீங்கள் கம்மி வயசில் போட்டு கூட புக் பண்ணிக்கலாம், புக் ஆகும். ஆனால் அங்கே அனுமதிக்க மாட்டாங்க. ஏஜ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ப்பாங்க இந்த சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில் புக் பண்ணுறப்போ. ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு 65 வயசு இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் அட்டெண்டரோட வயசு தேவைப்பட்டால் நீங்கள் அட்டெண்டருக்கு புக் பண்ணிக்கலாம். ஒருத்தருக்கு மட்டும் அவங்களுக்கு அவசியமாக புக்கிங் பண்ணியிருக்கணும். அவங்களோட ஏஜ் லிமிட் 50 வயசு இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். ஆதார் வச்சு மட்டும்தான் இந்த டிக்கெட் நம்ம புக் பண்ண முடியும். ஒரு தடவை ஆதார், அதே மொபைல் நம்பர், அதே இமெயில் ஐடியில் இந்த சீனியர் சிட்டிசன் புக் பண்ணியிருக்கோன்னு வச்சுக்கோங்க, மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க இந்த சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. சரி, சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் புக் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது டிக்கெட் புக் பண்ணிக்கலாமான்னா அதே மொபைல் நம்பர், ஆதார், இமெயில் ஐடியில் நீங்கள் பண்ணிக்கலாம். அன்றைக்கே கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு தடவை சீனியர் சிட்டிசன் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு அதே மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஆதாரில் 90 நாட்கள் டைம் கேப் கேட்பாங்க. ஒரு சிலர் இந்த டவுட் கேட்குறீங்க, அம்மாவும் அப்பாவும் 2 பேருமே 70 வயசுக்கு மேலே, அவங்க கூட ஒத்தராக அட்டெண்டராக நாங்கள் போகலாமா, நாங்களும் 50 வயசுக்கு மேலே அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் புக்கிங் எப்படி பண்ணிக்கணும்னா, அம்மா கூடயோ அப்பா கூடயோ யாராச்சும் ஒருத்தர் கூட உங்களை அட்டெண்டராக போட்டு தனித்தனி புக்கிங்காக நீங்கள் பண்ணிக்கணும். 2 பேருக்கு ஒருத்தர் அட்டெண்டராக சேர்ந்து 3 பேராக போக முடியாது. ஒரு மெயின் பில்கிரிம், ஒரு அட்டெண்டர் மட்டும்தான் போக முடியும். தனியாக போய் மேனேஜ் பண்ணிக்கலாமா, அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள்லாம் இருப்பாங்களா அப்படின்னா வாலண்டியர் சேவை செய்கிறவங்க இருப்பாங்க. அதனால் தனியாக கூட போகலாம். உங்களுக்கு தேவைன்னா அட்டெண்டர் கூட நீங்கள் அழைச்சிட்டு போகலாம். அவங்களுக்கு புக்கிங் மஸ்ட். 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள பொதுவாக தரிசன டிக்கெட் இல்லாமல் கூட அழைச்சிட்டு போகலாமே, இந்த டிக்கெட்டில் எங்கள் பேர பசங்களை அழைச்சிட்டு போகலாமா அப்படின்னா அலோ பண்ணுறாங்க. சில டைம் அலோ பண்ண மாட்டாங்க. இப்போ ரீசன்ட் டேஸில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அலோ பண்ணுறது கிடையாது. ஒருவேளை அலோ பண்ணலை அப்படின்னா அந்த குழந்தைய விட்டுட்டு போகிறதுக்கு யாராவது ஒருத்தவங்க வச்சுட்டு போங்க. இல்லைன்னா அலோ பண்ணாங்கன்னா கூட்டிகிட்டு போங்க. அது அப்பப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பொறுத்து. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள அழைச்சிட்டு போகிறதுக்கு விடுறது கிடையாது. இந்த டிக்கெட் ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம் அப்படின்னா எத்தனை மணிக்கு சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோ பண்ணுறாங்கன்னா, டிக்கெட்டில் 1 மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம்னு போட்டிருக்கோம். நீங்கள் முன்னாடியே கூட போய் உட்காரத்துக்கு அலோ பண்ணுவாங்க. ஆனால் கரெக்டாக 3 மணி போல் தான் நீங்கள் உட்காந்துருக்கிற வெயிட்டிங் ஹால் ஓப்பன் பண்ணுவாங்க. தரிசனம் பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா, நீங்கள் முன்னாடியே போய் உட்காந்துருந்து கேலரி 1லலாம் உட்காந்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே பிரித்து உட்கார வச்சுருப்பாங்க. ஃபஸ்ட்டு கேலரிலாம் உட்காந்துருக்கீங்கன்னா இப்போ 3 மணிக்கு கரெக்டாக ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா திருமலை நம்பி சன்னதிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற க்யூவில் ஜாயின் பண்ணி தான் கோபுரம் தாண்டி உள்ளே போய் பெருமாளை பார்ப்போம். 3:05க்கெல்லாம் நீங்கள் முன்னாடி இருந்தீங்கன்னா சாமி பார்த்துடலாம்.
அப்போ பின்னாடி இருந்தால் எவ்வளோ நேரம் சாமி பார்க்கறதுக்காகனா ஒரு 15-20 நிமிஷம் ஆகும். அதாவது சாமி பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம மற்ற தெய்வங்கள்லாம் கும்பிட்டுட்டு உண்டியில் காசு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வெளியில் வரத்துக்கு குட்டி லட்டு பிரசாதம் வாங்கிட்டு மேக்ஸிமம் 3:50க்குலாம் நம்ம வெளியில் வந்துடுவோம். 3 மணிக்கு போகிறோம் அப்படின்னா. ஆனால் சாமி நீங்கள் ஃபஸ்ட்டாக போனீங்கன்னா 3:05க்கே கூட பார்த்துடலாம். ஈவன் லாஸ்ட்டாக போனால் கூட 3:20க்கே பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம வெளியில் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிட்டு வர்றோமோ அந்த டைம் தான் ஆகும். ஸோ மெயின் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, திருமலாலையோ இல்லை திருப்பதிலையோ இல்லை வேறு எங்கேயுமே இந்த டிக்கெட் கொடுக்கறது கிடையாது. ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. என்றைக்கு நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அன்றைக்கி காலையில் வெயிட்டிங் ஹால் இருக்குது. எங்கே இந்த வெயிட்டிங் ஹால் இருக்குன்னா, கோயில் கோபுரத்துக்கு ரைட் சைடில் தெற்கு மாட வீதியில் இருக்குது இந்த வெயிட்டிங் ஹால். ராமகீச்சா பஸ் ஸ்டாண்டில் நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா பேட்ரி கார் இருக்கும். ஸோ இங்கேருந்து அழைச்சிட்டு போகிறதுக்கு ஃப்ரீ தான். கோயில் கோபுரத்துக்கிட்ட நம்மளை இறக்கி விட்ருவாங்க. இது ராமகீச்சா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட. கோபுரத்து வரைக்கும் தான் போகும் அந்த பேட்ரி கார். இல்லை நீங்கள் வெயிட்டிங் ஹாலுக்கே நீங்கள் கார்லையோ ஜீப்லையோ இல்லை இந்த பேட்ரி காரில் கூட போகணும் அப்படின்னா மியூசியம் ஸ்டாப்பிங்கன்னு இருக்குது. அங்கேருந்து நீங்கள் ஆப்போசிட்டில் கேட் வழியாக உள்ளே போகிறீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த வெயிட்டிங் ஹால் வரைக்குமே உங்களோட வண்டியிலையும் போகலாம். இல்லை பேட்ரி கார் அந்த சைடும் இருக்கும், அங்கேயும் போகலாம். எங்கள் காரில் வந்து அந்த வெயிட்டிங் ஹால் கிட்ட கார் பார்க் பண்ணிக்கலாமான்னா பார்க் பண்ணிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. 10 நிமிஷத்துலேயே 10 to 15 நிமிஷத்துல இந்த டிக்கெட் ஜென்ரலாக தீந்துடும். ஃப்ரீ தான். ஸோ பேமெண்ட்லாம் எதுவும் கிடையாது. புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் தனி வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது தரிசனம் பற்றின இன்ஃபர்மேஷன். நீங்கள் மெடிக்கல் கேஸில் புக் பண்ண போகிறீங்க அப்படின்னா டிடிடியில் சொல்லியிருக்கிறாங்க ஒரு சில மெடிக்கல் கேஸ் கேட்டகரிஸ். அதில் நம்ம இருந்தால் தான் புக் பண்ணிக்க முடியும். மெடிக்கல் கேட்டகரியில் புக் பண்ண போகிறோம், ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரியில் புக் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா ஏஜ் பார்க்க வேண்டாம். கூட வர அட்டெண்டருக்கும் ஏஜ் கிடையாது. சீனியர் சிட்டிசனுக்கு மட்டும்தான் ஏஜ் மஸ்ட்டாக பார்ப்பாங்க. ஃபிசிக்கலி சேலஞ்சு கேட்டகரியில் புக் பண்ணுறீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் இல்லைனா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் ஒன்று நம்ம வச்சுருக்கணும். புக்கிங் அப்போ ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்கிறாங்களே, என்ன ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுன்னா ஜஸ்ட்டு உங்களோட ஆதாரை அப்படியே முன்பக்கம் ஃபோட்டோ இருக்கிற பக்கமாக பிடிச்சி உங்கள் மொபைலே ரீசைஸ் இருந்தால் பாருங்கள். இல்லைனா ஆன்லைனில் எப்படி ரீசைஸ் பண்ணுறதுன்னு ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ. 1 MBக்கு கீழே ரீசன்ட் பிக்கில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. புக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃபோட்டோ அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு புக்கிங் ப்ரொசீட் ஆகும். ஏதோ தப்பாக பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஆதார் நம்பர்லாம் நீங்கள் தப்பில்லாமல் கொடுக்கணும். பேர் கூட ஏஜ் அதெல்லாம் நீங்கள் தப்பில்லாமல் கொடுத்துக்கோங்க. ஃபோட்டோ கூட கரெக்டாக தான் கொடுக்கணும். ஒரு வேளை எதுவும் முன்ன பின்ன மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா நம்ம அங்கே போய் ரெக்வஸ்ட் பண்ணிக்கலாம். பட் கரெக்டாக கொடுங்க. இந்த வெயிட்டிங் ஹாலில் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு தயிர் சாதம் சாம்பார் சாதம் கொடுப்பாங்க. உள்ள பாத்ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது, குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்குது. வீல் சேர் கோயில் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்மளால் முடியல அப்படின்னா அங்கே வாலண்டரி சேவாக்ஸ் இருப்பாங்க. சேவா செய்கிறவங்க, வாலண்டரி சேவை செய்கிறவங்க, அவங்க தூக்கிட்டு கூட போவாங்க. நம்மளை தரிசனம் பார்த்துட்டு மறுபடியும் கொண்டு வந்து விடுவாங்க. மகாத்வாரம் தாண்டி கோயில் உள்ள வீல் சேர் அலோடு கிடையாது. இந்த வெயிட்டிங் ஹால்லையே நம்ம மொபைல் லக்கேஜ் எல்லாம் கொடுத்துட்டு செப்பலும் வச்சுக்கலாம். மறுபடியும் தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு வந்தோன்னே இங்கே நம்ம வாங்கிட்டு அப்படியே நீங்கள் ரைட் சைடு இதுக்கு ஆப்போசிட்லேயே இடம் இருக்கும். அங்கே போய் நீங்கள் லட்டு வாங்கிக்கலாம். 50 ரூபாய் லட்டு ஃப்ரீயாக கொடுப்போம் ஒன்று அப்படின்னு டிடிடியில் இப்போ கூட அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. புக்கிங் எப்படி பண்ணுறதுன்னு எவ்ரி மந்த் ஷேர் பண்ணுறேன். அந்தந்த மாதத்தோட ஃபெஸ்டிவல் பேஸ் பண்ணி எந்த தேதிக்கு சீக்கிரமாக புக் ஆகும், எந்த டேட்டுக்கு நம்ம ட்ரை பண்ணால் ஓரளவுக்கு கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்குங்கிறது மாதிரியான தகவல்கள் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக டிக்கெட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அக்காமடேஷன் சீனியர் சிட்டிசன் சொல்லிட்டு தனியாலாம் ஓப்பன் பண்ணுறது கிடையாது. ஆன்லைனில் பொதுவாக அக்காமடேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ நம்ம புக் பண்ணிக்கணும். அதுவும் நீங்கள் மினிமம் 2 பேருக்காவது இந்த டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் தான் அக்காமடேஷன் புக் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒருத்தருக்கு மட்டும்தான் புக் பண்ணுறீங்கன்னா அக்காமடேஷன் புக் பண்ண முடியாது. அக்காமடேஷன் புக் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா திருமலாக்கு ட்ரை பண்ணுறப்ப கீழ்த்திருப்பதிக்கு கூட ட்ரை பண்ணி அங்கே கூட புக் பண்ணிக்கோங்க. இல்லைனா நேரில் தான் போய் புக் பண்ணிக்கணும். தரிசன டிக்கெட்டே கிடைக்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களால் முடியலன்னா உங்களுக்காக யார் வேணாலும் புக் பண்ணி கொடுக்கலாம். உங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க கூட புக் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். இல்லைனா ப்ரௌசிங் சென்டரில் கூட பாருங்கள். கீழ்த்திருப்பதியில் கொடுக்கக்கூடிய டோக்கன் தரிசனம் இன்னும் அவைலபிளாக இருக்குது. இப்போ கொஞ்ச நாளாகவே நைட்டு வரைக்குமே டோக்கன் அவைலபிளாக இருக்குது. பொதுவாக கவுண்டர் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க? விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ்லனா காலையில் 2 மணிக்கு, ஸ்ரீவாரிமேட்டில் 6 மணிக்கு ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுப்பாங்க. அலிப்பெரி நடைபாதையில் எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. இப்போ சொன்ன இந்த 3 இடங்கள் கீழ்த்திருப்பதி, விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல க்யூவில் ஜாயின் பண்ணி டோக்கன் வாங்கிட்டு ஆதார் காமிச்சு அலிப்பெரி வழியாக நம்ம நடந்து போகலாம். ஸ்ரீவாரிமேட்டில் வாங்குகிற
திவ்ய தர்ஷன் டோக்கன் அதன் வழியாக போகிறப்ப 1250வது படிக்கிட்ட கவுண்டர் இருக்கும். அங்கே ஸ்கேன் பண்ணால் தான் சாமி தரிசனம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. கீழ் திருப்பதியில் வாங்கக்கூடிய இந்த டோக்கன் வாங்குறதுக்கு அந்த ஸ்கேன் பண்ணியே ஆகணுங்கிற ரூல் கிடையாது. உங்களோட டைம் ஸ்லாட் படி வர சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டைம் ஸ்லாட் படி போங்க. அது ஸ்பீக்கரில் கூட அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. பிரம்மோற்சவம் இருக்கிறத முன்னிட்டு மாட வீதி ஃபுல்லாக டிடிடியோட அடிஷ்னல் ஈவோ இன்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்கக்கிட்ட எப்படி பக்தர்கள் வருவாங்க, வாகன சேவாலாம் எப்படி நடக்கும், எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் ஸ்டாஃப் அஃபிஷியல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 75,356 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 3.90 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 21,815 பேர். டிடிடிலேருந்து வேறு எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் இமீடியட்டாக ஷேர் பண்ணுறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ தட் எந்த வீடியோவும் நீங்கள் எந்த தகவலும் நீங்கள் திருப்பதி பற்றினது மிஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். டெய்லி வீடியோஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் தெரிய வரும். சீனியர் சிட்டிசன் தரிசன டிக்கெட் பற்றின டவுட்ஸ் ஏதாவது உங்களுக்கு இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.